ஹாய் மக்களே! இன்னைக்கு பிரியாணி ஸ்டைலில் வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வெங்காயம், கேரட், பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, 3 கீரை எடுத்துக்கோங்க. தக்காளியை வெங்காயத்தை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு வந்துடும் தக்காளி அதிகமானா. நான் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ கீரி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதை 3த்தையும் நல்லா வதக்கிடுங்க. நான் எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்பேன். வேணும்னா நீங்களும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. காய் வெந்ததும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வீட்டிலேயே செஞ்சது. இப்போ நீங்கள் கடையில் இருக்க பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுதான் கணக்கு. அப்போ நான் 2 1/2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அப்போ 7 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் ரவை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. கிண்டும்போது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு கிண்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட தான் விரும்புவாங்க. அதனால் நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சுவையான பிரியாணி ஸ்டைலில் வெஜிடபிள் உப்புமா ரெடி. இந்த மாதிரி சமைச்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். இனிமேல் வீட்டில் உப்புமா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க.